திருக்கோயில்களுக்கு வரும் பக்தர்களின் பசியை போக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான திட்டமான அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி சிவன் கோயிலில் இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உணவருந்தி பயனடைந்துள்ளனர். திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற முதுமொழிக்கு ஏற்ப திருக்கோயில்களுக்கு வரும் பக்தர்கள் மன நிறைவுடன் கடவுளை வழிபடுவதுடன் அவர்களின் வயிறு நிறைய ஏதுவாக திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2002ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். தொடக்கத்தில் 518 கோயில்களில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் முதலமைச்சரின் நடவடிக்கையால் தற்போது தமிழகம் முழுவதும் ஓரிரு கோயில்கள் தவிர்த்து அனைத்து கோயில்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை 2012ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் தினமும் சுமார் 50,000 பக்தர்கள் திருக்கோயில் அன்னதான திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். தூத்துக்குடியில் உள்ள பழம்பெரும் சிவன் கோயிலில் தினந்தோறும் 100 பக்தர்கள் அறுசுவையுடன் கூடிய உணவை உண்டு பயன்பெற்று வருகிறார்கள். இக்கோயிலில் அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 5,11,000 பக்தர்கள் உணவருந்தி பயன்பெற்றுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த மகத்தான திட்டமான திருக்கோயில் அன்னதான திட்டத்தினால் அன்றாடம் பயனடையும் பக்தர்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் இருக்கிற சிவன் கோயிலில் டெய்லி அன்னதானம் போடுறாங்க. டெய்லி 100 பேர் சாப்பிட்றோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. நல்லபடியாக சாப்பாடெல்லாம் கொடுக்காங்க, நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. அம்மாவுக்கு தேங்க்யூ. டெய்லியும் இங்கே 100 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. ஃபேனு எல்லாம் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது. தினமும் சாம்பார், மோர், ரசம் எல்லாம் நல்லா இருக்குது. பொரியல்லாம் போடுறாங்க. இது அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஆலயங்களில் சுவாமி தரிசனம் செய்து மன நிறைவுடன் செல்லும் பக்தர்களின் வயிறும் நிறையும் வகையில் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பக்தர்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அன்னபூரணியாக திகழ்கிறார் என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து அருண்.